அப்படி சுகம் நான் நல்ல சுகம் நீங்களே நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து பிஎஸ் பேக்ல பேசிக்ல வந்து டெய்லரிங் கிளாஸ் ஒரு பகுதியாக பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் நாங்கள் அதாவது முதலாவதாக பார்த்து நாங்கள் துண்டு தையல்களை நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். ஒவ்வொரு ஸ்டிச்சிங்கும் நாங்கள் எப்படி தைக்கணும், அதே நேரம் வந்து அதன் பெயர் என்னென்ன பகுதிகளுக்கு நாங்கள் அந்த ஸ்டிச்சிங்கை பாவிப்போம்னு சொல்லி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ரெண்டாவது பகுதி நீங்க பாப்பீங்க என்றால் அதாவது மிஷின் என்ற பாகங்கள் மிஷினில் நாங்கள் எப்படி தைக்கலாம், அதே நேரம் வட்ட சதுரம் முக்கோணம் இந்த கோணர்கள் எல்லாம் எப்படி நாங்கள் அழகாக தைச்செடுக்கணும்னு சொல்லி தந்திருக்கிறேன். மூணாவது பகுதி நீங்க பாப்பீங்கன்னா மூணாவது பகுதி குழந்தைகளுக்கு ஆடைகள் இப்ப நிறைய பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கும் குழந்தைகளுக்கு ஆடைகள் தான் பார்க்க போறோம். வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு புதிதாக வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம ஒரு வீடியோக்கு உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையில் இது மிகவும் ஒரு பிரியோசனமான ஒரு கிளாஸாக நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏனென்றால் உண்மையில் அவ்வளவுக்கு அவ்வளவு ஈஸியான மெத்தடில் நீங்க வீட்டிலிருந்து படிக்கக்கூடிய வகையில் நான் ஒவ்வொரு கிளாஸாக சொல்லி தந்துருக்கேன். உண்மையில் நிறைய பேர் கமெண்ட் செய்கிறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய இந்த டெய்லரிங் கிளாஸ்களை நீங்க பாப்பீங்கன்னு நான் நினைக்கவில்லை. உண்மையில் உங்களுடைய சப்போர்ட்டுகளுக்கும் உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாருங்கள் நாங்கள் இன்றைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாங்கள் தைக்க போறது வந்து பெட்டிகோட் வந்து மிகவும் ஒரு ஈஸியான மெத்தட். அதாவது மிஷின் இருக்கிறவர்களும் தைக்கலாம், மிஷின் இல்லாதவர்களும் தைக்கலாம். அது எப்படி நாங்கள் தைக்க போறோம்னு சொல்லி என்னுடைய இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து என்ன, அதாவது நான் வந்து 2 துணி எடுத்துக்கிறேன். அதாவது உங்கள்ட்ட துணி இருந்தால் நீங்கள் ஒரே துணியை, அதாவது உங்களோட துணி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நீங்கள் எடுக்கலாம், ஒரே துணியை எடுக்கலாம். இல்ல வந்து என்னுடைய அதாவது கொஞ்சம் அதாவது துணி இல்ல, கொஞ்சம் துணி தான் இருக்குது. அப்ப நான் அந்த கொஞ்சம் துணியை வச்சு நான் பாவிக்கிறேன். அதாவது நான் 2 கலர் எடுத்துக்கிறேன். 2 கலருக்கும் எனக்கு துணி தேவைப்படுது. அதாவது மேலுக்கும் கீழ் பகுதிக்குமாக நான் பிரிச்சு தான் எடுக்க போறேன். ஏன்னா துணி பத்தாம இருக்குது. இது வந்து பிளவுஸ் தைச்சா மிகுதி துணி, அப்ப அதனால அதாவது கொஞ்சம் இருந்த துணியை நான் தைக்கிறேன். அதே இது வந்து உங்கள்ட்ட துணி கூடுதலாக இருந்தால் நீங்கள் ஒரே துணியாகவே எடுக்கலாம். பாருங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரே கலர்லயே எடுக்கலாம். பாருங்கள் பார்க்கலாம். இதுல வந்து நான் அதாவது நூல் வந்து நான் புரிம்பு, அதாவது இது மேல் பகுதிக்கு வர பகுதிக்கு, இது கீழ் பகுதிக்கு வர பகுதிக்கு நூல் வந்து நான் உங்களுக்கு நான் முதலே சொல்லியிருக்கேன். நூலிட வகைகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். பிளேலிஸ்ட்ல போய் பாருங்கள். இதுல பாருங்கள், அதாவது 100 வீதம் பாலிஷ் த்ரெட் சொல்லியிருக்குது. உண்மையில் அந்த நூல் தான் எங்களுக்கு டெய்லரிங்க்கு மிகவும் ஒரு உகந்த நூலாக இருக்குது. அதாவது நல்ல குவாலிட்டியான ஒரு நூலாக இருக்குது. இந்த பாலிஷ் த்ரெட்டை பற்றி நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. என்னுடைய டெய்லரிங் கிளாஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. போய் பாருங்கள், பார்த்து நீங்கள் படியுங்கள். இதில் வந்து அதாவது 100 வீதம் பாலிஷ் த்ரெட் இருக்குது. உண்மையில் மிகவும் ஒரு தையலுக்கு உகந்தது. அதே நேரம் வந்து அந்த நூல்களை உடைக்காமல் இருக்கும். அந்த நூல் வந்து உடைஞ்சு போகாமல் இருக்கும். அதே நேரம் நல்ல குவாலிட்டியான நூல். நீங்கள் அதையும் கவனித்து இந்த நூல்களை எப்படி நாங்கள் தெரிவு செய்யணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் பார்த்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நாங்கள் இப்போ கட்டிங்கள் எடுக்க போகிறோம். எப்படி நாங்கள் இந்த கட்டிங் எடுக்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து மேல் பகுதிக்கு வரப்போகுது. பாருங்கள் பார்க்கலாம். மேல் பகுதிக்கு வர பகுதிக்கு துணி இருக்கும். நீங்கள் அது கேட்டாப்போ நீங்கள் அளவுகள் எடுக்கலாம். இதில் வந்து நான் அதாவது 10 இன்ச்சு அகலமும் நீளம் வந்து அதாவது நீளமும் 10 இன்ச்சு தான் இருக்குது. 2ம் செட் சமனாக இருக்குது. நாங்கள் இப்போ இப்படி செட் சமனாக நாங்கள் முதல் மடிக்கணும். மடிச்சுட்டு திரும்ப ஒருக்கா மடிக்கணும். 4 பீஸாக வரப்போகுது. இந்த 4 பீஸாக வரப்போகுது. அதாவது இதில் வந்து ஒரு சின்னதாக வெட்டுப்பட்டு இருக்குது. அப்போ அதை வந்து நான் அதாவது இது வந்து ஆங்கோல் சைட்டு, ஆங்கோல் வளைவுக்கு இது வெட்டுப்பட்டு வெளியில் போகுது இந்த பகுதி. அப்போ அதனால் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நாங்கள் எவ்வளவு எங்கள்கிட்ட துணி இருக்கோ நாங்கள் அது கேட்டால் போல் நாங்கள் வெட்டி பழகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நான் இதில் சொல்ல வரேன். இப்போ பாருங்கள், இந்த மடித்த பகுதி வந்து எங்களை பார்த்தபடி இருக்கணும். இதில் 4 பீஸாக இருக்குது. முன்பக்கம் பின்பக்கம்னு சொல்லி நான் 4 பீஸாக எடுத்திருக்கிறேன். இது வந்து இடுப்பு வரையும் தான் இந்த அளவுகள் இருக்க, அதாவது இடுப்பு வரைக்கும் இது இருக்க போகுது. அதுக்கப்புறம் இடுப்புக்கு கீழே இந்த பகுதி வரும். அதாவது இடுப்புக்கு கீழே இந்த பகுதி வரும், இடுப்புக்கு மேலே இந்த பகுதி வரும். பாருங்கள் பார்க்கலாம். எப்படி நாங்கள் மேல் பகுதி கட்டிங் எடுக்க போகிறோம்னு சொல்லி பார்க்கணும். பாருங்கள், இதில் வந்து நான் நார்மலான ஒரு அளவீட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். இது நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு அளவீடு எடுத்துட்டு நீங்கள் தைக்கலாம். அதாவது அகலம் எடுக்க போகிறேன். சோல்டர் அகலம் வந்து நான் நார்மலான ஒரு அளவீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறேன். இது வந்து நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் சோல்டர் அகலம் எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிட்டு நீங்கள் அதை மார்க் பண்ணலாம். பாருங்கள் பார்க்கலாம். வந்து 3 இன்ச்சு எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 இன்ச்சு எடுத்துட்டு இதில் நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு அதாவது அரை இன்ச்சு நாங்கள் தையலுக்கு இதெல்லாம் மார்க் பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த சோல்டர் நாங்கள் தச்சு முடிஞ்ச பிறகு எங்களுக்கு இருக்க போது அதாவது 1.5 இன்ச்சு இருக்க போது. எங்களுக்கு தச்சு முடிஞ்ச பிறகு 1.5 இன்ச்சு இருக்க போது. இது வந்து நீங்கள் சோல்டர் சின்னதாகவும் எடுக்கலாம், சோல்டர் அகலமாகவும் எடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். அதாவது குழந்தைகளின் ஆடைகளுக்கு இது உள்ளுக்காகத்தான் வரப்போம். நீங்கள் சின்னதாகவும் எடுக்கலாம். அதே நேரம் வந்து நீங்கள் இதை ஒரு நார்மலாக ஒரு ப்ராக் மாதிரி நீங்கள் எடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். அதாவது இது வந்து உள்ளாடையாகத்தான் நாங்கள் கூட குழந்தை பிள்ளைகளுக்கு பாய்ப்போம். அதனால நீங்கள் சின்ன சோல்டராகவும் எடுக்கலாம், பெரிய சோல்டராகவும் கொஞ்சம் அகலமாகவும் எடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் இப்போ வந்து இதில் அதாவது தச்சு முடிஞ்ச பிறகு எங்களுக்கு நான் இதில் 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுக்கிறேன். நீங்கள் 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி போலையும் எடுக்கலாம். அதாவது சின்ன சோல்டராக வரும், அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து 1.5 இன்ச்சு இருக்குமா போல எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து சின்ன சோல்டராகத்தான் வரும். அப்போ அதனால நீங்கள் இதில் குறைச்சிடுங்க. இதில் வந்து நான் சோல்டர் அதாவது சோல்டர்ல இருந்து அரை இன்ச்சு நாங்கள் கீழுக்காக பதிச்சு விட்டு இது வந்து தையலுக்குள்ள போகுது. அரை இன்ச்சு விட்டு 1 இன்ச்சு எடுக்க போறோம். கழுத்து நீளம் வந்து 1 இன்ச்சு எடுக்கிறேன். 1 இன்ச்சு எடுத்துட்டு நாங்கள் மார்க் பண்ணோம். பாருங்கள், நீங்களுக்கு அதாவது நீங்கள் தையலுக்கு விடுற பகுதி, அதாவது தையலுக்கு விடுற நீங்கள் சீம் பகுதியையும் நீங்கள் இதிலேயே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அளவு எடுக்க. இதில் நான் இங்கே மேலுக்கு வந்து தையலுக்கு விடுற சீம் பகுதி நான் விட்டுருக்கேன். அதாவது அரை இன்ச்சு நான் விட்டுருக்கேன். அப்படி எடுத்துட்டு இதில் இருந்து அரை இன்ச்சு நாங்கள் எடுத்துட்டு வளைவுக்கு நாங்கள் இப்படி மார்க் பண்ணுவோம். வட்டக்கல் தான் நான் இதில் எடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு சோல்டர்ல இருந்து இதில் ஆங்கோல் எடுக்க போகிறேன். ஆங்கோல் வந்து 2 இன்ச்சு எடுக்க போகிறேன். 2 இன்ச்சு எடுத்துட்டு இதை நான் மார்க் பண்ணிட்டு மேர்க் அகலம் நீங்கள் எடுத்துட்டு மேர்க் அகலத்தை உங்களுக்கு இந்த மேர்க் அகலம் எடுத்துட்டு 4ஆக டிவைட் பண்ணிட்டு இதெல்லாம் மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் வந்து அதாவது 3.5 இன்ச்சு எடுக்கிறேன். 3.5 இன்ச்சு எடுத்துட்டு
3 இன்ச் எடுத்துட்டு இதில் நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சீம் பகுதி எடுக்க 1 இன்ச் இல்லாட்டி 3/4 இன்ச் நீங்கள் எடுக்கலாம். எடுத்துட்டு இதே மேலே மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பேண்டு அகலம் எடுக்கணும். அதாவது இடுப்பு ஷோல்டர்ல இருந்து இடுப்பு நீளம் நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதாவது இடுப்பு அகலம் எடுக்கணும். இடுப்பு அகலம் நீங்கள் குழந்தைக்கு எடுத்துட்டு அதுக்கு பிறகு 4 டிவைட் பண்ணிட்டு எடுக்கணும். முக்கியமாக நீங்கள் இதில் கவனிக்கணும். அதாவது நீங்கள் சீம் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஈஸ் அளவு கட்டாயமாக நீங்கள் விட வேணும். விட்டு தான் இந்த அளவுகள் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணணும். நீங்கள் அதையும் கவனிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நாங்கள் இதில் வந்து அதாவது இடுப்பு அகலம் நான் எடுக்க போகிறோம். இடுப்பு அகலம் வந்து நாங்கள் நோமலாக நீங்கள் இதில் டாட்ஸ் நீங்கள் வச்சு தைப்பீங்கன்னா நீங்கள் நோமலாக மேலுக்கு எடுக்கிற அளவையே நீங்கள் இதில் எடுத்துட்டு அதாவது மேலுக்கு எவ்வளவு நீங்கள் எடுத்தீங்களோ அது கேட்டால் இதே எடுத்துட்டு நான் 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். 3 இன்ச் அதுக்கு பிறகு நீங்கள் டாட்ஸ் இப்படி பிடிச்சி தைக்கும் போது அரேஞ்ச் எடுக்கும்போது இது உள்ளுக்காக வந்து இந்த இடுப்படி வந்து இப்படி வளைவாக வரும். அதே நேரம் வந்து நீங்கள் டாட்ஸ் நீங்கள் வைக்காம நீங்கள் தைப்பீங்கன்னா நீங்கள் இதில் வந்து குழந்தைகள் இடுப்பு அகலத்தை எடுத்துட்டு அதுக்கு பிறகு குழந்தைகள் இடுப்பு அகலத்துக்கு அதிலிருந்து நீங்கள் அதாவது ஈஸ் அளவன் விட்டு தான் நீங்கள் தைக்கணும். நீங்கள் அதை கவனிக்கணும். கட்டாயமாக நாங்கள் ஈஸ் அளவன் விட வேணும். அதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ளணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நான் வந்து அதாவது மேலுக்கு எடுத்த மேல் அகலம் தான் கீழுக்கு எடுத்துருக்கிறேன். இல்லை நாங்கள் டாட்ஸ் தைக்கும் போது இது சுருங்கி வரும். அதாவது இடுப்பு ஒடுங்கி வரும். அப்போ அதையும் நீங்கள் கவனத்தில் வைக்கணும். பாருங்க நாங்கள் இப்போ வந்து இந்த பகுதியை மார்க் பண்ணிட்டு அதுக்கு இந்த வளைவு எடுக்கணும். இதுல இருந்து அரேஞ்ச் நாங்கள் மேலுக்காக எடுத்துட்டு இந்த வளைவு இந்த அதாவது இந்த ஆங்கோல் வளைவு அது பின் பகுதி வந்து இதுல இருந்து அரேஞ்ச் நாங்கள் மேலுக்காக எடுத்துட்டு இதில் நாங்கள் வளைவு நாங்கள் எடுக்கணும். இது வந்து சோழரோட ஜாயின் ஆகும். அதாவது இவ்வளவு நான் உங்களுக்கு இந்த அளவு வர போது நீங்க பின்னுக்கு முன்னுக்கும் கழுத்து வந்து ஒரே அளவுலாம் எடுக்கணும். நீங்க அதே நேரம் வந்து டீப்பாகவும் எடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவுக்கு டீப் தேவையோ நீங்க அதுக்கு ஏற்ற எடுக்கலாம். நீங்க கீழே பதிச்சு எடுக்கலாம். மேல் குயத்தி நாங்கள் அகலம் எடுக்கலாம். காரணம் வந்து நாங்கள் இது உள்ளாடையாக தான் பாவிக்க போறோம். உள்ளாடையாக பாவிக்க நாங்கள் கழுத்து வந்து உயர்த்தி எடுக்கலாம். ஏன்னா நாங்கள் வேற அதாவது வெளியில வேற உடுப்பு கழுத்து கொஞ்சம் டீப் பண்ணா எங்களுக்கு இந்த உள்ளுக்கு போற இந்த பெட்டிக்கோட் பகுதி வெளியில தெரிஞ்சு பார்க்கணும். அதனால நீங்க கொஞ்சம் டீப்பாகவே எடுக்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாருங்கள் நாங்கள் கட் பண்ணி போட்டு பார்க்கலாம். கட் பண்ணி பிறகு இப்படி தான் இருக்க போகுது இந்த பகுதி. அதாவது முன்பகுதி பின்பகுதி கழுத்து வந்து ஒரு அளவு தான் எடுத்துருக்கேன். இது வந்து இந்த கூட்டெல்லாம் குறைக்கலாம். அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள. இதில் வந்து முன்பகுதிக்கு வந்து இந்த ஆம்போலை வந்து நாங்கள் கட் பண்ண போறோம். இப்போ நாங்கள் வந்து இந்த பகுதியும் கட் பண்ணியாச்சு. வாருங்கள் பார்க்கலாம். இது வந்து அதாவது பின்பகுதி முன்பகுதிக்கு வர போகுது. இனி நாங்கள் வந்து கீழ் பகுதி நாங்கள் எடுக்க வேணும். இப்போ வர ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். நாங்கள் இப்போ வந்து இந்த சுருக்கம் வந்து இதுக்குள்ள அதாவது எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஒரு மடங்கு வந்து இதுக்குள்ளேயே அப்படி சின்ன குட்டி குட்டியாக சுருக்கலாக அப்படியே வந்து கொண்டே இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாருங்கள் நாங்கள் தச்சிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் அளவு எடுத்திருக்கிறேன். அதாவது இதுக்கு நான் அளவு எடுத்திருக்கிறேன். பாருங்க பார்க்கலாம். இந்த அளவுடையும் அதாவது 32 இன்ச் எடுத்திருக்கிறேன். இந்த அகலம் வந்து நீளம் எடுத்திருக்கிறேன். அதாவது 6.25 நீளமும் 32 அகலமும் எடுத்திருக்கேன். 32 இன்ச் அகலமும் எடுத்திருக்கிறேன். இதை வந்து நாங்கள் இதில் அதாவது 2ஆக நாங்கள் அடிச்சுட்டு கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிட்டு வேண்டாம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கும் போது. அதாவது பின்பகுதி முன்பகுதி இது வந்து பின்பகுதி முன்பகுதி என்று வரப்போகுது. இதில் நாங்கள் வந்து டாட்ஸும் மேலுக்கு சின்னதாக நாங்கள் வச்சு தைக்க போகிறோம். மிகவும் அழகாக தைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பின்பகுதி முன்பகுதி அதே நேரம் இந்த பகுதியும் வருது. இனி நாங்கள் வந்து கழுத்துக்கு வந்து அதாவது பேக்கிங் பகுதி அதே நேரம் வந்து கையுக்கும் பேக்கிங் பகுதி. வாருங்கள் நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நாங்கள் கழுத்து பகுதி நாங்கள் தைக்க போகிறோம். அதாவது முன்பகுதி பின்பகுதி கழுத்து பகுதி. இது வந்து நாங்கள் அதாவது கிராஸ் பீஸ் நாங்கள் எடுத்துருக்கோம். கிராஸ் பீஸ் வந்து இப்படி இழுக்க இது கொடுக்கக்கூடியது. வாருங்கள் பார்க்கலாம். தைச்சிட்டு பார்க்கலாம். இதில் வந்து நாங்கள் சுற்றி வர இந்த கிராஸ் பீஸ் வச்சு இந்த வட்ட கழுத்துக்கு தைச்சிட்டு பார்க்கலாம். வச்சுட்டு நாங்கள் இப்படி கட் பண்ணிட்டு இனி நாங்கள் வந்து இந்த கிராஸ் பீஸ் வச்சா இந்த பகுதியில் வந்து அதாவது 1 சென்டிமீட்டர் பகுதி நாங்கள் சீம் எடுத்தாங்க. இந்த சீம் எடுத்த இந்த பகுதியை நாங்கள் கட் பண்ணி போட்டு வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க இந்த கழுத்து பகுதியை நாங்கள் தைச்சிட்டோம். இதே மாதிரியே நாங்கள் இனி மற்ற பகுதியும் தைச்சிட்டு பார்க்கலாம். மிகவும் அழகாக தைச்சிடும். இதே மாதிரியே நீங்களும் தைச்சிட்டு இப்போ நான் வந்து அடுத்த பகுதியை நான் இதே மாதிரி தைச்சிட்டு பார்க்கலாம். ரெண்டு பகுதியுமே நாங்கள் தைக்க முடியும். இனி நாங்கள் வந்து இதில் அதாவது டாட்ஸ் பகுதி தைக்கணும். அதாவது டாட்ஸ் பகுதி தைக்கிறது நீங்கள் இப்படி மடிச்சிட்டு இந்த நடு சென்டர்ல இருந்து நீங்கள் இதில் டாட்ஸ் பகுதி நீங்கள் எடுக்கணும். இதில் இருந்து அதாவது நான் இதில் 1 இன்ச் பகுதி நான் எடுக்க போகிறேன். இதில் இருந்து 1 இன்ச் பகுதி நான் எடுத்துட்டு இதில் வந்து நாங்கள் டாட்ஸ் தைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது 1 இன்ச் எடுத்துட்டு நான் அதுக்கு பிறகு அதாவது 1/2 இன்ச் நான் எடுத்து இந்த டாட்ஸ் தைக்கணும். இந்த டாட்ஸ் நீளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வந்து நான் அதாவது சின்ன குட்டியாக தான் எடுக்க போகிறோம். அதாவது சின்ன இதில் வந்து டாட்ஸ் நீளம் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து 1.5 இன்ச் எடுக்கிறேன். வரணும் பார்க்கலாம். இது நாங்கள் இப்படி அதாவது நடுப்பகுதி இந்த டாட்ஸ் 1/2 பகுதியில் நான் இதில் மார்க் பண்ணுறேன். ஏன்னா பின்னுக்கு நாங்கள் ஒரே அளவில் நாங்கள் இந்த டாட்ஸ் எடுக்கணும். அதில் வந்து நான் இதில் கட் பண்ணி போட்டு நான் இதில் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு இந்த பகுதியை நாங்கள் இப்படி மடிச்சு கொண்டு இதில் நாங்கள் இந்த டாட்ஸ் தைக்கணும். அதாவது நான் இதில் 1.5 இன்ச் எடுத்துக்கேன். இந்த 1.5 அளவுக்கு நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம்.
இதுல நீங்க இந்த டாட்ஸ் தைக்க நீங்க கவனிக்கணும். அதாவது நான் இதுல வந்து அதாவது அரேஞ்சி எடுத்தேன். இந்த அரேஞ்சி எடுத்துட்டு நான் மேலுக்கு அதாவது இதுல வந்து நீளம் வந்து நான் 1 அரேஞ்சி எடுத்தேன். இந்த 1 அரேஞ்சி நீங்க தைச்சு கொண்டு வரீங்க. அதாவது அரேஞ்சில எடுத்து அதுக்கு பிறகு இப்படியே நாங்க மெதுவாக இதால இந்த சின்னதாக நாங்க இங்க கொண்டு முடிக்கணும். அகட்டி நாங்க இதுல கொண்டு வந்தோம்னா அதாவது சாரி ப்ளவுஸின் டாட்ஸ் மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம நாங்க இதுல அதாவது 1 இன்ச் அளவுக்கு நாங்க நோம்பலாம். அதாவது இதுல இருந்து நாங்க 3/4 இன்ச் அளவுக்கு நாங்க இந்த அதாவது அரேஞ்சி பகுதியை நாங்க கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு நாங்க இதுல சின்னதாக அதாவது மெதுவாக அப்படியே ஒடுக்கி கொண்டு வந்து மேலுக்கு சின்ன பூராக கொண்டு முடிக்கணும். அதாவது உங்களுக்கு இதுல தெரியுதோ தெரியல எனக்கு வடிவாக நீங்க வடிவாக கவனிங்கள். அதாவது இங்க நாங்க அரேஞ்ச் எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதுல இப்படி கொண்டு வந்து அதுக்கு பிறகு நாங்க இப்படி நான் இந்த பேனியால கீறி காட்டுறேன். உங்களுக்கு தெரிய வேணும். நான் பேனியால நான் கீறி காட்டிருக்கேன். இதுல வந்து நாங்க அதாவது அரேஞ்ச் எடுத்தாங்க இந்த மேலுக்கு கொண்டு போய் இப்படி கொண்டு நான் இதுல ஒடுக்கி தான் நான் கொண்டு போகணும். இது நீங்க சாரி ப்ளவுஸ் தைக்க இங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி எடுத்து கொண்டு போய் நான் இந்த முன்னுல தான் நான் கொண்டு முடிப்போம். அதாவது முன் பகுதி இந்த கூர் பகுதியில நான் கொண்டு முடிப்போம். இது அப்படி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இதுல அது தொடங்கி நான் அப்படியே கொண்டு இதுல அதாவது இந்த முக்காவாசி இடத்துல இருந்து அதாவது 3/4 இன்ச்சில இருந்து நான் இங்கால ஒடுக்கி கொண்டு போய் இங்க முடிக்கிறேன். அப்படி முடிக்கும் போது தான் இந்த டாட் வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். அதே நேரம் வந்து கிளம்பின மாதிரி இருக்காது. அதாவது எங்க உடுப்போடியே அப்படி ஒட்டின மாதிரி இருக்கும். இது நீங்க இதுல வந்து கூடுதலாக இங்க மேலுக்கு கொண்டு சேர்ப்பீங்கன்னா அதாவது இங்க எடுத்த அந்த அரேஞ்சியை இங்கே உங்களை முடிப்பீங்கன்னா நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்காது, அழகாகவும் இருக்காது, அது ஒரு கிளம்பின மாதிரி இருக்கும். அப்ப நீங்க அதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க இந்த 2 பகுதி டாட்டும் நாங்க தைச்சு முடிஞ்சது. தைச்சு முடிஞ்ச பிறகு இப்படித்தான் இருக்க போகுது. அதாவது சரிசமனாக இருக்கும் பாருங்க. அதாவது இந்த இடுப்பு பகுதி வந்து உங்களுக்கு இப்படி ஒடுங்கி வரும். நாங்கள் அதை தான் இதில் கவனிக்கும். அதாவது இந்த இடுப்பு பகுதி வந்து ஒடுங்கி வந்துடும். இனி நாங்கள் வந்து இதுல பார்க்கலாம். சோல்டர் வந்து அரேஞ்ச் எடுத்துட்டு நாங்கள் மார்க் பண்ணினது அதில் வந்து அந்த அரேஞ்சியை நாங்கள் தைக்கலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த சோல்டர் பகுதியும் தைச்சாச்சு. தைச்சா பிறகு நாங்கள் இந்த பகுதியில் இப்படி விரித்து போட்டு இதில் நாங்கள் இனி இந்த சோல்டர் பீஸ் வந்து அதாவது நான் முதலே உங்களுக்கு வெட்டி காட்டிட்டு நீங்கள் அதே மாதிரியே வச்சு தைக்கலாம். பாருங்க பார்க்கலாம், தைச்சிட்டு பார்க்கலாம். இதில் வந்து நான் க்ரோஸ் பீஸ் வச்சு இப்படி தைக்க போகிறேன். இப்போ நான் வந்து சோல்டர் பகுதி 2 பகுதியுமே நான் ஜாயின் பண்ணி அதே மாதிரி இந்த ஸ்லீவ் டாப்ஸ் பகுதி அதாவது இந்த ஆர்ம் கோல் சைட்டை நாங்கள் தைச்சு முடிஞ்சது. அதாவது நாங்கள் ஸ்லீவ் இல்லாமல் தான் நாங்கள் தைக்கிறது. இப்போ வந்து இப்படி தான் இருக்க போகுது. நல்ல சின்ன குட்டியாக நாங்கள் தைச்சிருக்கோம். இதே வந்து மிஷின் இல்லாதவர்கள் நீங்கள் வந்து பேக் ஸ்டிச் நீங்கள் தைங்க. அதாவது இந்த கடத்த பகுதி முதல் தைக்க அதுக்கு திருப்பி தைக்க பேக் ஸ்டிச் அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இதில் பேக் ஸ்டிச் தான் நாங்கள் தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அதாவது இந்த பகுதி இந்த மேல் பகுதி நாங்கள் தைச்சு முடிஞ்சது. இனி நாங்கள் வந்து இந்த கீழ் பகுதி நாங்கள் தைக்க போகிறோம். பாருங்கள் பார்க்கலாம். கீழ் பகுதி நீங்கள் தைக்க நீங்கள் கவனிக்க வேணும். அதாவது இப்போ நாங்கள் இந்த இடுப்பின் அகலத்துக்கு தான் நாங்கள் இந்த இடுப்பு வந்து அதாவது பெரு நூலோட நான் தைச்சிட்டு அதுக்கு பிறகு அதாவது இதில் நாங்கள் நூலோடி தைக்க போகிறோம். தைச்சிட்டு தான் அதுக்கு அந்த நூல்களை இழுத்து போட்டு நாங்கள் இதில் தைக்கணும். பாருங்கள் பார்க்கலாம். இதில் நாங்கள் வந்து அதாவது நூலோடி தைப்போம். இப்போ வாங்க, நான் நூலோடி தைச்சிருக்கிறேன். இந்த நூலோடி தைச்ச இந்த பகுதியை வந்து நாங்கள் அதாவது இந்த இடுப்பின் அகலத்துக்கு நாங்கள் இந்த நூலோடி தைச்ச இந்த பகுதியை நூலோடு இழுத்து கொண்டு வரணும். அதாவது இந்த பகுதியில் நாங்கள் சின்ன சின்னனாக நூலை கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது நாங்கள் இப்போ இந்த நூலோடி தைச்ச பகுதியில் இப்படி நூலை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இழுத்து கொண்டு வரணும். இப்படி நாங்கள் சுருக்கி இருக்கும் போது அந்த நூல் வந்து மேலுக்காக வந்து அதை இந்த சுருக்கம் இப்படி சுருங்கி வரும். இந்த மேல் பகுதியை நான் இப்படி வச்சுட்டு இனி நாங்கள் வந்து இதில் தைக்கணும். கவனிக்கணும். இந்த சுருக்குகள் எல்லாம் நீராக வரதுக்கு நாங்கள் நீராக எடுத்துட்டு தைக்கணும். பாருங்க பார்க்கலாம். சுருக்கு எடுத்த இந்த பகுதியை நாங்கள் இந்த சுருக்குகளை நாங்கள் நீராக வேணும். அதாவது சுருக்கு சரிசமனாக வர மாதிரி எல்லா இடமும் சரிசமனாக ஈவனாக வர மாதிரி நாங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த சுருக்குகளை நாங்கள் இப்படி நீருக்கு நீராக அதாவது நீராக எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் திரும்பவும் இந்த பகுதியை அந்த மேல் பகுதி இப்படி வச்சுட்டு நாங்கள் தைக்க வேணும். நான் அப்படி எடுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு மிகுதி சுருக்கையும் அதே மாதிரியே நீராக அடிக்க வேணும். ஏன் சின்ன குரல் மாக்கறியோ அஜன் தாக்கின மாக்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த மேற்கு வந்து சரிசமனாக இருக்குது. இப்போ நாங்கள் இப்படி எடுத்து கொண்டு பார்த்தா இப்படி தான் இருக்கும். அதாவது ஈவனாக சரிசமனாக வர வேணும். இந்த சுருக்கு நீங்கள் கவனிச்சு நீங்கள் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து மற்ற பகுதி மீதியமாக நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து இதையும் நூலோடி போட்டு தான் நாங்கள் எடுக்க போகிறோம். வேறு பார்க்கலாம். இந்த பகுதி நாங்கள் தைக்க முடியும். இப்படி தான் இருக்க போது சுருக்கு எடுத்து நாங்கள் தைக்கும் போது அதாவது நூலோடி போட்டு நாங்கள் இந்த நூலை இழுத்து போட்டு நாங்கள் தைக்கும் போது குட்டி குட்டியாக சின்ன சின்ன சுருக்காக மிகவும் அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் கீழே வந்திருக்குது. இனி நாங்கள் வந்து இந்த பகுதியை நாங்கள் இப்படி எடுத்து போட்டு அதாவது இந்த ஆம்கோல் சைட்டால நாங்கள் இப்படி நீராக நாங்கள் இப்படி வச்சுட்டு இந்த தையல் அதாவது சைட்டு தையல் நாங்கள் தைக்கணும். இந்த சைட் தையல் தைக்கும் போது இந்த மேல் பகுதி ரெண்டும் சமனாக ஜாயிண்ட் ஆகும். அதை நான் கவனிக்கணும். வரல தைச்சிட்டு பார்க்கலாம்.
பகுதி இப்படி தான் இருக்க போகுது. இனி நாங்கள் வந்து இந்த இடுப்பு கீழ் பகுதியை வந்து நாங்கள் மடிச்சு தைக்கணும். பாருங்கள், மடிச்சு தைச்சிட்டு பார்க்கலாம். நாங்கள் இந்த வீதி பகுதி நாங்கள் தைக்க அரை இன்ச்சில் 1 சென்டிமீட்டர் சீ பகுதி மடிச்சு நாங்கள் சுற்றி வர தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் மிகவும் அழகாக தைச்சிருக்கிறோம். இப்படித்தான் வரும். அதாவது பின் பகுதியும் முன் பகுதியும் ஒரே மாதிரி தான் வரும். அதாவது நாங்கள் சின்ன குட்டி குட்டியாக தான் நாங்கள் இதை சுருக்கெடுத்துருக்கோம். மிகவும் அழகாக தைச்சிருக்கோம். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃப்ராக்குக்கும் நாங்கள் இருப்போம். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதாவது அடுத்த வீடியோவில் நான் சொல்லி தருவேன். அதாவது குழந்தைகள் அளவு எடுத்து நாங்கள் எப்படி நாங்கள் தைக்கிறோம்னு சொல்லி தருவோம். இது நாங்கள் இப்போ வந்து பேசிக்காக நாங்கள் இப்போ தைச்சு பழகிறது. அப்போ அதனால நீங்கள் சின்ன குட்டி குட்டி நீங்கள் துணியை எடுத்து நீங்கள் உங்களோட பழைய துணியில் என்ன எடுத்து நீங்கள் எப்படி தைச்சு பழகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மிகவும் அழகாக தைச்சிருக்கோம். இந்த இடுப்பு பகுதி நீங்கள் தைக்கையும் அதாவது நூலோடி நீங்கள் இந்த சின்ன குட்டி குட்டி நீங்கள் சுருக்கல் எடுத்துக்கணும். அதாவது நூலோடி போட்டு அந்த நூலை இழுத்து போட்டு நீங்கள் தைக்க இப்படி சின்ன குட்டி குட்டியாக சுருக்கல் வரும். அதுக்கு பிறகு நீங்கள் பேக் ஸ்டிச் நீங்கள் தைக்கணும். கீழுக்கு வந்து நீங்கள் பேக் ஸ்டிச் தைக்கணும். மேல் பகுதி ஃபுல்லாகவே நீங்கள் பேக் ஸ்டிச் தான் தைக்கணும். இந்த கீழ் இடுப்பு பகுதிக்கு மட்டும் தான் நீங்கள் அதாவது நூலோடி நீங்கள் அதுக்கு பிறகு அந்த நூலை இழுத்து போட்டு நீங்கள் தைக்க போறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அதாவது மிஷின் இல்லாதவர்கள் இந்த பெட்டிகோட் தைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டிச்சிங் பாவிக்கலாம்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் என்னென்ன ஸ்டிச்சிங் சொல்லி கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு அதாவது ஆடைகளாக பார்த்து கொண்டு வரப்போறோம். இது வந்து மிகவும் அழகாக தைச்சிருக்கிறோம். பாருங்கள், நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். தேங்க்யூ, பாய்.